கல்லீரல் நோயாளிகள் ஆபத்துக்கு போகிறதே அந்த நீர் சுரப்பில் தான். அசைட்டிஸ்ன்னு சொல்லி 7 லிட்டரு 8 லிட்டரு 10 லிட்டர்லாம் தாண்டி ஊறிடுச்சுன்னு வைங்க, நுரையீரலுக்கு அந்த தண்ணி ஏறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு விட முடியாது. கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி லேப் டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் வீக்கம் இருக்கும். அதனுடைய என்சைம்ஸ் எல்லாம் பயங்கரமாக எலிவேஷனில் இருக்கும். அந்த பார்னு ஒன்று இருக்குல்ல உள்ள, அங்கே ஃபுல்லாக ஃப்ரைடு சைடிஸ், அது பாதி இவங்க உடம்புக்கு எடுத்துடும். சிறுநீரகம் மட்டும் பாதிப்புனா சரி பண்ணலாம், கல்லீரல் மட்டும் ரெண்டும் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப போராடணும். ஆனால் கண்டிப்பாக குணம் சரி பண்ணிடும். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. வணக்கம், நான் கமல். டாக்டர் வீரபாபு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குணமாகி போன நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒருத்தரை சந்திக்க போகிறோம். அவர் வந்து மிக தீவிரமாக இருந்த கல்லீரல் பிரச்சனையை குணப்படுத்தி திரும்ப வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி நமக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? சையத் அப்தாஹிர். எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர். கல்லீரல் பிரச்சனைக்காக தான் நீங்கள் வந்து பார்த்து. கல்லீரல் பிரச்சனை மஞ்சக்காமால 36%. ஓ, அந்த பிலிரூபின் வந்து 36க்கு போயிடுச்சு. ஓகே ஓகே. எதனால சார் இது ஆரம்பிச்சது? இது ட்ரிங்க்ஸு பண்ணாங்க. ட்ரிங்க்ஸு சரியான முறையில் சாப்பிடல, ட்ரிங்க்ஸ் பண்ணது. அப்புறம் ட்ரிங்க்ஸில் தண்ணி கலந்து எந்தெந்த தண்ணியாக குடிக்கிறது, அதில் வந்த ப்ராப்ளம் தான். இங்கே டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கேயும் பார்த்தீங்களா? 2 டாக்டர் சந்தித்தோம். அவங்க என்ன சொன்னாங்க? எதை எதிர்பார்த்தாங்கன்னே தெரியல. என்னை குணப்படுத்தணுங்கிற ரீசன் அவங்களுக்கு இருந்துச்சா, இல்லை அவங்க சம்பாதிக்கணும்னு நினச்சாங்களாங்கிறது தெரியல. ஃபைனல் 3 நாளில் 1 வாரம் நீங்கள் பாருங்கள், இல்லாட்டி ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்க, அந்த கல்லீரலையே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கும் சரின்னு சொன்னோம். சொல்லி அது கேரண்டி கொடுக்கல அவங்க. அடையப்பா, கேரண்டினா 30 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா 30 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஓகே, நான் அதுக்கு என் பிள்ளைக்கு உடம்பு சரியாகணும்னு என் தாய் தகப்பன் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேரண்டி தரல. கேரண்டி தரலைன்னா சரிங்க நான் பண்ணுறோம், 100% கேரண்டி உண்டு, இதில் எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி கல்லீரல் கொடுக்குறதுனாலும் என்னோட வாரிசு வகையில் யாரோ ஒருத்தவங்க வந்து கல்லீரல் கொடுக்கணும். அவங்க சர்வீஸ் பார்க்குறதுக்கு 30 லட்ச ரூபா அப்படிங்கும் நம்மளுக்கு. அதில் ஆனால் அப்படி இருந்தும் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அப்போ தான் என்னோட பிரதர், கூட பிறந்த பிரதர் வேலை பார்க்குற இடத்துல அவங்க ஒரு சந்திப்பு மூலயமா வீரபாபு சாரை சந்தித்தோம். ஓகே. சந்தித்ததில் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். எனக்கு நீ பேஷண்ட்டாக வரணும்னா சில விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே வாங்க, இப்பயே இந்த நிமிஷம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன்றார். என்ன சொன்னாங்க? என்ன ரூல்ஸ்னா? எந்த மாதிரி ரூல்ஸ்னால், நான் சொல்கிறத செய்யணும். இதை சாப்பிடக்கூடாதுன்னா இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்ணுன்னா இதை சாப்பிட்ணும், கசக்குதுன்னு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நல்லா இருக்குன்னு அதிகம் சாப்பிடக்கூடாது, லிமிட்டு தான். இப்போ ஒரு வாட்டர் கேனில் ஒரு மூடி தான் தண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஒரு நாளைக்கு. நீங்கள் வந்தப்போவா? வந்தப்போ. ஓ, அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சா? நீங்கள் இங்கே வரும்போது எப்படி வந்தீங்க? உங்கள் உடல் நிலை எப்படி இருந்துச்சு? எனக்கு இந்த கைக்கு ஒரு ஆள், இந்த கைக்கு ஒரு ஆள், அந்த ஸ்டேஜில் தான் நான் இங்கே வந்தேன். படிப்படியாக எனக்கு 3ஆம் நாள்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த 3 நாள் வந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா உடம்புல என்ன ஏது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இதை எப்படி எடுத்து இதை எப்படி சரி பண்ணலாம், என்ன இது கொடுக்கலாம், என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 3ஆம் நாள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் படுத்துருந்தேன். பட் இருந்தால் உடம்பு வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்க, அவ்வளோதான். மெடிசன் கொடுத்தாங்க. அது மட்டும் தான் 3 நாள் சாப்பிட்டேனே தவிர 3ஆம் நாளில் இருந்து தான் இந்த மஞ்சக்காமாலைக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேயே நான் வந்து 100% நம்பிட்டேன். ஒரு மரம், தென்னை மரத்துக்கு மேலே பிரச்சனை அப்படின்னா அது வேற பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ அவங்க 3 நாள் அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க போதே இதை எப்படி சரி பண்ணலாங்கிற ஐடியாவில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க போனால் இன்ஜெக்ஷனை சொருகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ மஞ்சக்காமாலை வந்தால் தண்ணியெல்லாம் உடம்புல தேங்கும், வயிறெல்லாம் வீங்கிரும்னு சொல்லுவாங்க. சார், நான் போட்டிருக்க செப்பல் மஞ்சள் கலராக இருந்துச்சு. ஓ, சாரப்பாம்பு பார்த்துருக்கீங்களா? சாரப்பாம்பு கலரில் இருந்தேன். அந்த அளவுக்கு தீவிரமாக மோசமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட உடம்போட பலம் குறைஞ்சது. ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்சிச்சோடனே வாக் போவேன். 3 கிலோமீட்டர் போகிறது 2 ஆச்சு, 2 1.5 ஆச்சு, 1 ஆச்சு, அரை ஆச்சு, அப்புறம் போய்க்கலான்ற அசால்ட் வந்துருச்சு. அப்பயே நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். பட் இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம், அதனால தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் என்னோடய சர்க்கிளில் கடையில் போய் உட்காரையில்
அந்த நம்ம நண்பர்கள் நெருங்கி ஃபேமிலி நண்பர்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வரும்போது என்னடா ஏன்டா உடம்பு இப்படி இருக்குது, என்ன காரணம், அப்படி வா செக்கப் போகலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போனோம். யதார்த்தமாக இப்போ டாக்டர் போய் பார்க்கும்போது தான் இது மஞ்சக்காமாலை தான், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக சொல்லிட்டாரு. மஞ்சக்காமாலை இருக்குது, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, என்ன அளவு என்ன ஏதெல்லாம் சொல்லலை, மஞ்சக்காமாலை இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மஞ்சக்காமாலைக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பித்து ஃபைனல் வந்து வீரபாபு சார்கிட்ட முடிஞ்சது. நீங்கள் இப்போ இங்கே வந்து அட்மிட் ஆகுறப்ப இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப இருந்த உடல்நிலைக்கும் எவ்வளவு மாற்றம்? 100க்கு 200 சேஃப்டி. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே உடம்பு நல்லாவே இருக்கு. பட் அந்த நல்ல அணுக்கள் செத்ததுனால இறந்ததுனால இப்போ அதை உருவாக்கணுங்கிறது தான் பிரச்சனையே தவிர மஞ்சக்காமாலையும் போயிடுச்சு, மற்ற எல்லா வழிநிலையும் எல்லாமே போயிடுச்சு. வீட்டிலலாம் எப்படி நீங்கள் குணமாகி வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? எப்படி சொல்கிறது, சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி நான் உனக்கு வைத்தியம் பண்ணதில் உனக்கு என்ன திருப்தியாக இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் என்ன திடீர்னு இப்படி காலையில் ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் இல்லை சொல்லுங்கள் அப்படின்றார். இல்லை சார் உங்களோட அணுகுமுறை, நீங்கள் வந்து டேப்லெட் கொடுத்து என்னை சரி பண்ணுங்கிறதோட நீங்கள் என் அணுகுமுறையை நடந்துக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் டேப்லெட்னு சொல்லலாம் சார், என்னோட அபிப்பிராயத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நேரம் என்னை பார்த்துருக்க முடியாது சார், உண்மையாக சொல்கிறேன், சத்தியம், இது நான் பிழைக்கிற பிழப்பு, நான் படித்த படிப்பு எல்லாத்துமேலே சத்தியம் பண்ணுறேன். அதனால் வீட்லேயே எல்லாம் ஒரு மாதிரியாக நினச்சிட்டாங்க. புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயமாற்றி விட்டாங்க. இப்போ இந்த 2 ஹாஸ்பிட்டல் போனோம் பார்த்தீங்களா, அவங்க பயப்படுத்திட்டாங்க. என்னன்னா திடீர்னு ஒரு 2 டாக்டர் வருவாங்க, குசு குசுன்னு பேசுவாங்க, இது இப்படி அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன, லேடிஸுக்கு என்ன தெரியும், என்னப்பா வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க என்ன, இப்படியே பேசி 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 எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷர் கூடி, அப்பாவுக்கு ப்ரெஷர் கூடி, அன்னை சரியான முறையில் பேங்க்கில் உட்காந்து நிர்வாகம் பார்க்க முடியாமல் அந்த மாதிரிலாம். இப்போ அதாவது என்னோட போகாமல், இந்த பிரச்சனை என்னோட போகாமல் என்னோட ஃபேமிலியவே பாதிக்குது, சுற்றி இருக்க எல்லாருக்குமே மன ரீதியாக நிறைய ரீதியாக. இப்போ எங்கள் தங்கச்சி பிள்ளைங்க எங்கள் கூட தான் இருக்காங்க, எங்கள் தங்கச்சி பிள்ளைங்களும் அவங்க சரியாக படிக்கலை. ஆமாம், எல்லாருக்குமே கஷ்டம் தானே. ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ போய் செக் பண்ணி இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போய் செக் பண்ணுறேன், அந்த டயத்தில் நடந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே மார்க் கம்மி. இப்போ கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறேன், இல்லைம்மா நீ அங்கே இருக்கிற, நான் 2 மாமா இருக்கீங்க, நீங்கள் தான் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அதே குழப்பத்தில் இருந்தோம். இப்போ அவ்வளோ கஷ்டம், நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ உங்கள் குடும்பமே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க, நீங்கள் நல்லா திரும்ப வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு? மகிழ்ச்சிக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லலாம், ஃபைனல் மகிழ்ச்சி தான். எப்படி சொல்கிறதுனா, இறை நம்பிக்கை நிறையா வந்துருச்சு. அது ஒன்று பழைமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பான்ற மாதிரி, தப்பு செஞ்சால் அனுபவிச்சுட்டு திருந்திட்டேன் நல்லாரி. உங்களை பார்க்கும்போது, அதாவது டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்தப்போ எப்படி இருந்தீங்கன்னு, நீங்களும் அதை சொன்னீங்க. அப்போ அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்க உங்களை பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்களும் அந்தளவு அவங்க எங்களோட ரொம்ப சார். இப்போ நம்ம எங்கள் ஏரியா, எங்கள் வீட்டோட தெரு வந்து எப்படி தெருவுனா இந்த மாதிரி தெரு தான். இந்த தெருவில் நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் தான் பார்ப்போம். இல்லாதவங்க கல்யாணம் முடிக்கிறது எல்லாத்துக்கும் தைரியமாக போவோம். சாப்பாடு வைக்கிறதுலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணி சமூக சேவை நிறையா பண்ணுவோம். அதனால் தெருவே சந்தோஷப்பட்டுச்சு. நான் என்னைக்கு இந்த ட்ரிங்க்ஸில் ஓவராக ஆனேனோ அன்னையிலேருந்து யாரையும் நான் பார்க்கல, யாரை பற்றியும் பேசலை, யாரையும் போய் சந்திக்கவும் இல்லை. எத்தனோ பசங்க நம்ம கூப்பிட்டாங்க, இந்த ஃபங்க்ஷன் இருக்குடா வா போயிட்டு வரலாம், ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். 16 பேர் சேர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து கொடுப்போம். இப்படிலாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம இந்த நிலைமை இப்போ சங்கடமாக இருக்குன்ட்டு நான் எங்கேயுமே போகலை. பட் இப்போ நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் எப்படியும் ஒரு 2 வாரம் நிறைய பேர் சொன்னாங்க, என் வீட்டில் சாப்பாடு இன்னைக்கு என் வீட்டில் எனக்கு சாப்பாடு கண்டிப்பாக நீ வரணும், உனக்காக தான் அம்மா ஃபாத்தியா தெரியுங்களா, ஃபாத்தியா கொடுக்குறாங்க, சாமி கும்பிட்றாங்க, வா நீ அப்படின்னு. சும்மா எல்லார் வீட்லேயும் போனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று செய்வாங்க, மறுபடியும் எனக்கு பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் கண்ட்ரோலாக இருக்கிறேன், அதனால லிமிட்டாக சாப்பிட்டு லிமிட்டாக மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவே சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க
சொந்தக்காரவங்க அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்களோ எங்களுக்கும் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் தெய்வேந்திரன் சார். எந்த ஊர்லேருந்து? நாங்கள் தேனி மாவட்டத்தில். தேனியிலேருந்து. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? எனக்கு ஒரு கல்லீரல் பிரச்சனை இருந்ததுங்க சார். எதனால் கல்லீரல்? மது கொஞ்சம் அதிகமாக குடித்ததுனால கல்லீரல் கொஞ்சம் பாதிச்சிருச்சு சார். அதுக்காண்டி மருத்துவமனைக்கு வந்திருக்கு. இப்போது டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? தனியார் மருத்துவமனையில் பார்த்துருந்தது சார். தேனியிலேயேவா? மதுரையில் பார்த்துருந்தேன் சார். சரி. அங்கே சரியான ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு சரி பண்ண முடியல. அதற்கு பிறகு இவங்க டாக்டரோட தெரிஞ்சது, அப்புறம் அவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்றக்காண்டி இங்கே வந்திருக்கோம். டாக்டர் எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க சார். ரெண்டாவது நாங்களும் அவருடைய வீடியோஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸில் வந்து அவருடைய இது எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால சரி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருந்துச்சு? உடல் ரொம்ப வீக்காக இருந்தது சார். எனக்கு ஸ்டொமக்கில் ரொம்ப ஓவர் பெயினாக இருந்தது, ரொம்ப வீங்கி இருந்தது, கால்லாம் வந்துட்டு வீக்கமாக இருந்தது, ரொம்ப சோர்வாக தான் இருந்தது சார். இங்கே வரும்போது என்னை 4 பேர் கூட்டு தான் வந்தாங்க. அடுத்து இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு அவங்களோட மருந்தில் வந்து இப்போ நான் சரியாகி வந்துட்டேன் சார். இப்போ டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு ஹாஸ்பிட்டலில் மதுரையில் பார்த்தேன்னு சொன்னாங்க சார். அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? அங்கே அவங்க ஆங்கில மருந்து அந்த மாதிரி மாத்திரைகள் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அவங்க எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தாங்க. பார்த்துட்டு லிவர் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருக்கு, லிவர் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு இவ்வளவோ ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க? அவங்க ஒரு 30 lakhsக்கு மேலே சொல்லியிருந்தாங்க சார். ஸோ எங்களால் அது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். ஸோ நாள் அப்புறம் வெளியில் நாங்கள் விசாரிக்கும் போது சரி இங்கே போனால் கொஞ்சம் சரியாகும் அப்படின்றபோது அந்த நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வந்தோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ சரியாக இருந்தது சார். அங்கே எப்படி சார் இந்த தண்ணி தேங்கி இருக்கனால அந்த தண்ணி வெளியில் எடுக்கிறது? ஒரு டைம் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பாடு தண்ணி அதிகமாக குடிச்சனால உங்களுக்கு ஸ்டொமக் வந்து ஓவர் வீக்கமாக இருக்குது, இது வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம நீர் எடுக்கணும், நீர் எடுத்தால் அது வத்தும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். சொல்லி எனக்கு அவங்க நீர் எடுத்தாங்க. நீர் எடுத்த பிறகும் அந்த வீக்கங்கள் வந்து அப்படியே தான் இருந்தது. அது அப்பயும் சரியாகலாது. சரியாகாதனால தான் சார் திரும்பவும் வீங்கி இருந்தது. திரும்ப நாங்கள் நீர் எடுத்த பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு அதே மாதிரி வீக்கமாக இருந்தது. கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தாலும் கால் மறுபடியும் வீங்க ஆரம்பிச்சது. சரி இது பண்ண முடியாது, சரி நம்ம இந்த மருத்துவத்திலிருந்து சித்த மருத்துவத்துக்கு மாறிக்கிறலாம். அவங்களோட நீங்களாவே மாறிட்டீங்க? நாங்கள் வீட்டில் ஃபேமிலியோட கன்சல்ட் டாக்டர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? லிவர் சேஞ்ச் பண்ணணும், அதனால தான் அப்படி பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் விசாரிக்கும் போது இல்லை, எந்த ஒரு இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயற்கை முறையில் சித்த வைத்தியத்தில் குணப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னனால நாங்கள் ஒரு சாரை பார்க்க வந்தோம். இங்கே வந்தப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? டாக்டர்கிட்ட கேட்டோம் சார். கேட்கும்போது அவர் முடியாத நோய் இருந்தால் கூட நான் குணப்படுத்தி தர்றேன், ஆனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும், உங்கள் நம்பிக்கையில் தான் உங்கள் நோய் வந்து குணமடையும் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால அந்த நம்பிக்கையில் நாங்களும் இங்கே தங்கி அவங்க கொடுக்குற மருந்து இதெல்லாம் சரியாக எடுத்துக்கு வந்தனால இப்போ நாங்கள் சரியாக இருக்கோம். எவ்வளோ நாள் தங்கியிருந்தீங்க சார்? நாங்கள் அவர் டாக்டர் வந்து ஒரு 2 months 3 months ஆகும் சரி பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. ஆனால் அவர் சொன்ன கண்டிஷனாக நாங்கள் ஃபாலோ பண்ணனால எங்களுக்கு ஒரு 40-45 daysல கொஞ்சம் கிளியராக நாங்கள் குணமாயிட்டோம் சார். 1.5 மாதத்துலேயே என்னோட உடம்புல வந்து எல்லாமே ஓரளவு சரியாயிடுச்சு சார். நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்தேன்னு சொன்னீங்க, அப்போ வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எப்படி? அவங்களோட மனசில் ரொம்ப வேதனை சார். அதாவது வீட்டிலையே இருந்து ஒரு ஆள் இருக்க முடியுமா, காப்பாற்ற முடியுமான்ற மாதிரி அவங்களோட சிந்தனை தாட்டு எல்லாமே அப்படி இருந்தது. அப்போ அவங்க முடியாத வச்சதுக்கு சரி இதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்த பிறகு இப்போ அவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு சரி இங்கே போனோம் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க சார். நான் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. உடல் அளவில் நீங்களே அதை ஃபீல் பண்ணீங்களா, நம்ம நல்லா ஆகிட்டு வரோங்கிற? ஆமாம் சார். முன்னாடிலாம் என்னால் டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது, செய்ய முடியாது. அது வீங்கி இருக்கிறனால கால் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் மடக்கி இருந்தாலும் அதை எடுக்க முடியாது, பிறண்டு படுக்க முடியாது. ஸ்டொமக் வந்துட்டு பெயினாக இருக்கிறதுனால பிறண்டும் படுக்க முடியாது. அது கொஞ்சம் அவங்க மருந்து இது கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பெயினோட ரிலீஃப் தெரியும் போது சரி நார்மலாகுது, நம்மளாம் எந்திரிச்சு நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம், நம்ம ஒரு பாத்ரூம் நம்மளை போகலாம், முன்னொருத்தவங்கள நம்ம வந்து எதிர்பார்க்காம நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உடம்பு முடியாமல் இருந்தப்போ துணைக்கு யாராவது இருக்கணுன்ற கட்டாயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டரோட சிகிச்சைக்கு பிறகு நீங்களே பாத்ரூம் போகிறது அதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லுங்க. பாத்ரூம் போகிறதுங்கிறது எல்லாருக்கும் பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு?
யாரோட துணையும் இல்லாமல் நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேங்கிறதே அதுதான் சந்தோஷம் சார். இப்போ நம்ம வந்து பாத்ரூமுக்கு நம்ம போனோம் அப்படின்றபோது ஒன்று நம்ம அம்மா கூட்டு போவாங்க, இல்லை நம்மளோட மனைவி துணையாரை கூட்டு போவாங்க. சப்போஸ் அவங்க இல்லாட்டிரும்போது இன்னொருத்தவங்க நம்ம தேடணும், அவங்க கையை நம்பி நம்ம இருக்கணுன்ற போது அது சங்கட்டமாக இருக்கும். இதுவே நம்மளாக செய்யும்போது அதோடது தனியாக இருக்கும். அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம மாறினது ரொம்ப சந்தோஷம் தான் சார். நீங்கள் முழுமையாக குணமாயிட்டு வீட்டுக்கு போக போகிறீங்க, இன்றைக்கி டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? வீட்டிலலாம் டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க சார், எப்போ வருவீங்க, பார்க்கணும், உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு. அவங்களால இப்போ தேனி மாவட்டத்துலேருந்து நான் இங்கே வந்திருக்கிறதுனால ரொம்ப தொலைவு, அவங்களால அடிக்கடி எங்களால் பார்க்க முடியல, ஃபோனில் மட்டும்தான் பேசுகிறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, எப்படி நல்லா வந்திருக்காங்களா அப்படின்ற அவங்க பார்க்குறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறாங்க சார். இது இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு டாக்டர் எதுவும் சொல்லியிருக்காரா? டாக்டர் உணவோட கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்காங்க சார். அவங்க நான்வெஜ் எதையுமே அதிகமாக சாப்பிடாதீங்க, காய்கள் சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, பழங்களில் வந்துட்டு ஜூஸ் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணி பீஸாக சாப்பிடுங்க, பழமாகவே பழங்களாக அளவாக சாப்பிட்டுக்குங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த உப்பு சேர்க்கறது, புளி சேர்க்கறது, சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 or 3 monthஸில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்யூராக இருக்கும். நீங்கள் எப்போ இருந்த மாதிரி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்களோட கண்டிஷன் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலேவும் சரியாக இருக்கும். திரும்ப எதுவும் வரணும்னு சொல்லியிருந்தாங்களா? செக்கப் எதுவும் இங்கே வந்து பார்க்கணும் அந்த மாதிரி எதுவும்? இல்லை, பக்கத்தில் இருந்தால் அவங்க வந்து நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சார். நம்ம தொலைவில் இருக்கிறதுனால நம்மளாம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செக்கப் எடுத்து சார்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவங்க அதுக்கு உண்டான டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது திரும்ப இங்கே வரணும்னு அவசியம் இல்லை சார். நம்ம உடம்பு நார்மலாக இருக்கும்போது நம்ம அங்கேயே வீட்டில் இருந்துக்கலாம்ன்றோம். அதான் உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போதும் நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போதும் இப்போ நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. இப்போ எனக்கே அது சந்தோஷமாக தான் சார் இருக்குது. நான் வரும்போது இங்கே வரக்கூடாது, இருக்கக்கூடாது, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ற அளவுக்குள்ள எனக்கு டென்ஷனில் இருந்தது. அதுக்கடுத்து இங்கே இருக்க எனக்கு அந்த அட்மாஸ்பியரு அப்போ உடம்போட இதுன்ற போது நார்மலாக இருந்தனால சரியாக இருக்குது. ஆனால் சந்தோஷமாக தான் சார் இருக்குது. வீட்டுக்கு கிளம்பும்போது ஜாலியாக தான் போகிறேன் நான். இதே மாதிரி உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? சகாதேவன் சார். எந்த ஊர் சார்? வேளச்சேரியில் இருக்குது. வேளச்சேரியிலேருந்து வரீங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? மஞ்சக்காமலை இருந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வயிறு ஊப்பி தண்ணி பிரிச்சிச்சு. அப்புறம் வந்து செக் பண்ணி எடுத்தாக்க வயிறு ரொம்ப பெருசாக இருந்தது. போனால் நீர் எடுத்துட்டாங்க. அப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து லிவர் போயிடுச்சு, மாற்றணும் அப்படின்ட்டாங்க. எதனால் மஞ்சள் காமாலை? நம்ம கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கம். இப்போ டாக்டரை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா சார்? ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னு போகல, வயிறு ஊப்பி இருந்தாங்க, தண்ணி எடுத்துகிட்டு அப்போ தான் செக் பண்ணி சொன்னாங்க லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, மாற்றி தான் ஆகணும். ஓ, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே? அதுக்கப்புறம் தான் யூடியூப் பார்த்து வந்து எப்படி இருக்கா எதில் பார்த்து வந்தீங்க? யூடியூப்ல பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்க, வந்து பார்த்தோம், சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இங்கே வரும்போது உங்கள் உடல்நிலை எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அப்போ வந்து அவங்க டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் வீக்கமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே அட்மிஷன் ஆனால் 2 daysக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டேப்லெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இவங்க கொடுக்குற மெடிசன் ஒன்று சாப்பிட்ருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு. அப்படியே உங்களுக்கு அந்த உடல் முன்னேறது தெரிஞ்சிச்சா? ஆமாம், தெரிஞ்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பசி நல்லா எடுத்துச்சு, நல்லா தூக்கம் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருந்துச்சு. உடல் வலியெல்லாம் எப்படி சார்? இல்லை, தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி வலி இருந்துச்சு, எடுத்துக்கு பிறகு கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்தால் கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்தது பிறகு அந்த இங்கே ரெஸ்ட்டை கொடுத்து நல்லா பார்த்துக்கினாங்க. ஒன்று நீங்கள் இங்கே வந்து அட்மிஷன் கேட்டிருப்பீங்கல்ல? ஆமாம். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்கள் நோய் வந்து எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னு சொன்னாங்க? இல்லை, மாத்திரை கண்டிஷன் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த பிபி சுகர்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. சரி சரி. அதனால் மேக்ஸிமம் 100% க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பொறுமையாக இருக்கணும், 2-3 monthஸில் சரியாகும் அப்படின்னாங்க. 2 monthஸில் ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. சொன்னது 2-3 months சொன்னாங்க, மேக்ஸிமம் 2 monthsலேயே 2 monthsலேயே ஓரளவு நார்மல் ஆகிடுச்சு. 2 மாதத்துலேயே டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே. இங்கே ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு உடல்நிலை நல்லா ஆகிருக்கு? அங்கே வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது, அதிகமாக படியேறினா கூட இடுப்பு வலிக்கும். இங்கே அப்போ அந்த எந்த இதுவுமே இல்லை, அந்த ஒரு நோய் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் வரும்போது சொன்னீங்க கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது நோய் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. நான் 2-3 IHS ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன், எல்லாமே கம்பல்சரி மாத்திரன்னு தான் சொன்னாங்க. எனக்கு மாத்திரத்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சரி, மேக்ஸிமம் சித்தாவில் இதெல்லாம் பார்த்துடலாமே அப்படின்றதில் யூடியூப்பில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு, சரி பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் பண்ணு. ஓகே,
ஆமாம், இப்போ வார வாரம் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் ஓரளவு குறைஞ்சிட்டு வரவனே நமக்கு ஒரு சந்தோஷமாக ஒன்று பெருசு. ரிப்போர்ட்டில் வரதை தாண்டி உங்களுக்கே உடம்பு சரியாயிட்டு வர்றதை உணர முடிஞ்சாது? பண்ண முடியுது. அந்த எந்த இதுவுமே அந்த நோய் பாதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கேஷுவலாக இருப்போமோ அந்த பொசிஷனுக்கு இருக்கு. சரி சரி. அப்புறம் சும்மா அந்த முட்டி கொடைச்சல் அதில் அந்த எதுவும் இல்லை. அப்போது நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அதாவது நார்மலாக அந்த பிரச்சனைக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படி இருக்கு. அதுக்கு அப்படியே இருக்கீங்க. நீங்கள் குணமாகி வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கவங்கலாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி? வீட்டில் உள்ளவங்கலாம் என்ன கஷ்டப்படுறோம் மாற்றிடலான்னு தான் சொன்னாங்க. எப்படி ரெடி பண்ணி புக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சரி அவங்களுக்கு தெரியாமல் நான் கொஞ்சம் இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இங்கே வந்ததில் எனக்கு சரியாயிடுச்சு. நீங்கள் முழுமையாக குணமானதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எப்படி? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒன்றும் வேண்டாத தெய்வம் இல்லை, ஒய்ஃபெல்லாம் பசங்க சின்ன பசங்களாம் எல்லாம் பண்ணுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் வந்ததும் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாரா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், இடையில எதுவும் வேறு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்க? ஆமாம், வெளியில் எதுவும் சாப்பிட வேணான்ட்டாங்க. இவங்க கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிட சொன்னாங்க. எதுவும் வெளியில் நடமாடாமல் அப்சர்வேஷன் இருக்கிற மாதிரி பொறுமையாக இருந்ததுனால கியூராஜ் அங்கே போயிடுதுங்க. அவர் மெயினாக சொன்னது வந்து இங்கே தங்கினா தான் பார்க்க முடியும், வெளியில் நல்லது கெட்டது போய்ட்டோம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா மறுபடி ரிவைண்ட் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதனால தான் தங்க வைக்கிறோம் அப்படின்னாங்க. தங்க வச்சு பார்க்க வெளியில் போய்ட்டால் ஏதாவது சாப்பிட்ருவோம், மனசு கேட்காம சாப்பிட்ருவாங்க, அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டிய அப்படின்றத சொன்னாங்க. அதனால தான் தங்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே வச்சு வேறு. இப்போ முழுமையாக குணமாயிட்டீங்கல்ல? ஆமாம், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நம்ம இப்போ 3 பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தோம் டாக்டர். 3 பேருமே கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க, ஆல்கஹாலால் கல்லீரல் வீங்கினவங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட இந்த காமன் இது என்ன டாக்டர்? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 3 பேருமே கல்லீரல் வீக்கத்தினால தான் இவங்க 3 பேருமே ஒரே நேரத்தில் வந்தவங்க. 3 பேருமே ஆல்கஹால், வெவ்வேறு ஊரை சார்ந்தவர்கள். ஆல்கஹால் அதிகமாக தொடர்ந்து எடுத்ததுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு படிப்படியாக மஞ்சள் காமாலை உயர்ந்து வயிற்றில் அந்த அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், நீர் கோர்வை, அது அதிகமாக ஆகி கால்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ரொம்ப மஞ்சளாகி உடம்பு மஞ்சளாகி யூரின் சரியாக போகாமல் இவ்வளவு பாதிப்புகளுக்குள்ளே போன பிறகு அவங்க ஊரில் அவங்க அருகாமையில் உள்ள பெரிய மருத்துவமனைகளில் வந்து இது வந்து ஆபத்து கட்டம், நீங்கள் கல்லீரலை மாற்றிக்கோங்கன்னு அறிவுரை சொன்ன பிறகு அப்புறம் நம்மளை கேள்விப்பட்டு வந்தவங்க. ஆமாம், அதில் சையதுங்கிறவர்லாம் நான் செப்பல் போட்டிருந்தேன், செப்பல் மஞ்சள் கலர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வயிறும் ரொம்ப அதிகமாக வீங்கி இருந்ததா? அவரெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்தார். அவருக்கே நம்பிக்கை இல்லை, அந்த நிலைமையில தான் வந்தார். வந்தப்போ தொடர் வாந்தி இருந்தது, சரியாக சாப்பிட முடியாமல் வயிறு வலி, உடம்பு வலி, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நல்ல நார்மல் ஆகிட்டார். அதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கல்லீரலை மாற்றினால்தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் இங்கே வந்தால் போதும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். கல்லீரலை மாற்றி அறுவை சிகிச்சை செய்யலாம், இவர் உயிர் பிழைக்க மாட்டார்னு ஒரு மருத்துவமனையில் உங்களுக்கு சொல்கிறாங்களா, கண்ணை மூடிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனால் கூட நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம கல்லீரல் நோயாளிகள் நிறைய பார்க்கறதுனால நம்மளுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் பெரிய அனுபவம் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது மஞ்சள் காமாலை 50 பிலிரூபின் ஒரு பையன் வந்திருக்காப்புல. 50னா ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி வந்தால் கூட நம்ம தைரியமாக எடுத்து அழகாக நிதானமாக பொறுமையாக, என்ன ஒரே விஷயம்னா பொறுமையாக இருக்கணும், ஒரு 2 மாதம் பொறுமையாக இருக்கணும். அந்த மாதிரி பொறுமையாக இருந்தாங்கன்னா படிப்படியாக அவங்கள மீட்டு நார்மல் லைஃப் கொண்டு வரும். அதாவது கிராமங்களில் இந்த மது அருந்துபவர்களுக்கு அதிலிருந்து பாதிப்படையாமல் இருப்பதற்கான விஷயங்கள் தெரிவதில்லை. மது அருந்துவது தவறு தான், ஆனால் நம்ம இங்கே பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு, பெரிய பெரிய அதிகாரிகள், நான் அதை தான் அடுத்து கேட்கணும்னு வந்தேன். ஆமாம், இல்லை அவங்களாம் தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க உஷார், அதுக்கு சைடாக என்னென்ன எது எடுத்தால் அன்னன்னைக்கு சேஃப்டி ஆகிக்கலாம், இதெல்லாம் அவங்க அப்படியெல்லாம் இருக்கா டாக்டர்? ஆமாம், அதாவது பெரும்பாலும் அவங்களுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேனே, இப்போ
கிராமங்களில் ஓரளவு நடுத்தர ஏழை மக்கள் நிறைய மது அருந்துறாங்க. கட்டட வேலைக்கு போகிறவங்க, டிரைவர் வேலை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க, நிறைய தொழிலாளர்கள், கடின உழைப்பு இருக்கிற எல்லாருமே மது இருந்துறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து போக 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 அதுக்கே அடிமையாகி வேலைக்கே போகாமல் 24 மணி நேரமும் குடிக்கிற நிலமையில் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க செய்கிற தவறு என்ன அப்படின்னா, மது அருந்துகிற போது அந்த பார்னு ஒன்று இருக்குல்ல உள்ள, அங்கே ஃபுல்லாக ஃப்ரைடு கண்ட எண்ணெயில் திரும்ப திரும்ப பொரிச்சு பாமாயில் அது இதுன்னு போட்டு 2-3 நாளைக்கு ஒரே சட்டியில் எண்ணெய் அதே ஓடிட்டுருக்கும். அதுலேயே திரும்ப திரும்ப அவங்க சைடு சிக்கன் 65, மீன் வறுவல் அது இதுன்னு போட்டு பொரிக்கிறாங்கள்ல. இது போக மிச்சரு, பக்கோடா, இந்த மது ஒரு பக்கம் உடலை பாதிக்கிறது மட்டுமல்லாமல் அக்கறை இல்லாமல் தயாரிக்கப்பட்ட அந்த உணவுகள், சைடிஷ், அது பாதி இவங்க உடம்புக்கு எடுத்துருது. மேல்மட்ட மக்கள் இது உஷார். அவங்க சைடிஷில் என்ன எடுக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சொல்லுங்க, இளநீர். இளநீர்லாம் எடுத்துக்கோங்க. ஓ, இளநீர், அதாவது ஒரு பக்கம் இது அடிக்கிறாரு, இது ஒரு பக்கம் இளநீர் சாப்பிட்றாரு, அந்த ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிறாரு. நான் அப்போ தான் பார்த்தேன், என்னடா அது ஒரு பெரிய ஆள் வேறு விஷயமா கூப்பிட்டுருந்தாரு. போனால் பார்த்தா இது பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. ஓஹோ, இப்படி தான் அவங்களாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது உடலை கெடுக்குங்கிறதுல மாற்றம் இல்லை மது. ஆனால் மேற்கொண்டு கெடுக்கக்கூடிய அந்த தவறான சைடிஷ் இல்லாமல் அவங்க இது, அப்புறம் பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே, சாலட்டு, இப்படி போகுது. அவங்க சொல்கிற சீக்ரெட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சின்ன சின்ன தீமைகள், ஆனால் அளவாக அருந்துறாங்க. அதுதான் விஷயம். அவங்க வந்து அளவான அளவுன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, லிமிட்டை தாண்டதில்லை. பட் நம்ம ஊரில் கிராமத்தில் அளவு தாண்டி மீறி போயிடுறாங்க. அடிமையான பிறகு 24 மணி நேரம் அது வேணுங்கிற நிலைமையிலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் ஒரு இது சொல்லுவாங்க, அதை கட்டிங்கில் ஆரம்பித்து ஃபுல்லாக தாண்டியும் பத்தாமல் அதுக்கப்புறமும் குடிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மது அருந்தினவங்க தான் இப்போ நம்மக்கிட்ட நோயாளிகளாக இருக்கிறாங்க. கல்லீரலை பொறுத்தவரை, நுரையீரலை பொறுத்தவரை ரெண்டுமே நம்ம மருத்துவம் மிக அருமையான மருத்துவம். நம்ம நுரையீரலுக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நம்ம கோவிட்லேயே நம்ம பார்த்தாச்சு. நம்ம கொரோனா வந்தப்பயே நம்ம பார்த்துட்டோம். நிறைய வயதானவர்கள், குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஐசியூ வார்டில் அந்த சளி அடங்காமல் போட்டு டியூப் போட்டு எடுத்து திரும்ப திரும்ப சளி உருவாகி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எடுங்க, ஆங்கில மருத்துவம் நல்லது தான், ஆரம்ப கட்டத்தில் அவசர காலத்தில் அதெல்லாம் ரொம்ப நல்லது தான். நீண்ட நாள் எடுக்க வேண்டிய சூழல் வருதா, உடனே அந்த மருந்துகளோடு நம்ம கஷாயங்களையும் எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா சில மாதங்கள் எடுக்க வேண்டிய சிகிச்சை சில நாட்கள் எடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா டிபி பேஷண்ட் இருக்கிறாங்க, நுரையீரலில் டிபி பேஷண்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்பயுமே இருமிட்டு சளியது. அப்போ ஆங்கில மருத்துவத்தில் டிபிக்கு நல்ல மருத்துவம் இருக்குது. அதை ஒரு 6 மாதம் அல்லது அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி 1 வருஷம் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நோயாளிகள் டிபிக்காக, அந்த நுரையீரல் தொற்றுக்காக 6 மாதம் 1 வருஷம் மருந்து எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறவங்க அந்த மருந்துகளோடையே நம்ம கஷாயங்களை எடுத்தாங்க அப்படின்னா 3 மாதத்தில் நார்மல் ஆகிடும். ஓ, சூப்பர். பரிசோதனை செஞ்சே பார்த்துக்கலாம். இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவே இருக்குமே. இதுதான் சொல்கிறேன், 6 மாதம் 1 வருஷங்கிறது 3 மாதத்துல சரியாக தான் சொல்கிறேன். இது வந்து நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் இதுவும் எடுத்தால் சைடு எஃபெக்ட் வந்துடும். பொதுவாகவே அந்த ஒரு கருத்து இருக்குல்ல டாக்டர், சித்த மருத்துவம் நவீன மருத்துவத்தை சேர்க்கவே கூடாது. இல்லை, நான் அதுக்கு தான் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன். எப்படின்னா, நம்ம வந்து 5½ ஆண்டு காலம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு தான் வந்துடும். எது தீமை எது நன்மை நமக்கு தெரியும். ஒரு நோயாளி ஆங்கில மருந்துகள் இதையெல்லாம் எடுக்கிறாங்க, அந்த நோயாளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயம் எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்வோம். இதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு, நம்ம 6000 நோயாளிகள் பார்த்தோம் கொரோனாவில். அதில் ஒரு 2000 பேர்
சர்க்கரை நோயாளிகள். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக சர்க்கரைக்கான மருத்துவத்தை ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, நவீன மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அவர்கள் நம்ம இடத்துல வந்து 1 வாரம் 10 நாள் 15 நாள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நோய் தொற்றுக்கு ஏற்ற மாதிரி தங்கி சிகிச்சை எடுத்தாங்க. யாரையுமே மருந்தை நிறுத்துங்கன்னு நம்ம சொல்லலை. நீங்கள் சர்க்கரை நோய்க்கு எடுக்கிறீங்களா, எடுத்துகிட்டே இருங்க, அதோடு இதை எடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கப்பட்ட போது அவங்க 10 நாளில் குணமாகி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி பிபி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த ஆங்கில நவீன மருத்துவத்தை இரத்த கொதிப்புக்கான மருந்தை தொடர்ந்து எடுத்தாங்க. அதோடு நம்மளுடைய கஷாயங்களும் அந்த இடத்துல சாப்பிட்டாங்க, குணமாகி போயினாங்க. யாருக்கும் எந்த தீமையும் வரலையே. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஆங்கில மருத்துவம் இதுவும் சேருகிற போது தீமை இல்லைங்கிறத சொல்ல வர. ஆமாம், இந்த மருந்துகள் கொரோனா அப்போ நம்ம மருந்து அந்த 10 நாள் எடுத்துகிட்டு போனவங்க ஒரு 4-5 மாதம் கழித்து சில பேர் திரும்ப வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அந்த கொரோனா அப்போ எங்களுக்கு கஷாயங்கள் கொடுத்தீங்கல்ல, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் எதுக்குங்க, கொரோனா தான் குணமாயிட்டீங்கல்ல பிறகு. இல்லை சார், நான் வந்து கோவிட்காக தான் வந்தேன். ஆனால் அந்த 10 நாள் கஷாயம் எடுத்த பிறகு பல நாளாக இருந்த எனக்கு ஒரு அரிப்பு, உடம்புல உள்ள அரிப்பு வராமல் இருந்தது. 2-3 மாதமாக எனக்கு வரலை, இப்போ மறுபடியும் வருது. எனக்கு அந்த கஷாயம் சாப்பிட்டதுனால வரலையோன்னு எனக்கு ஒரு இதை எனக்கு கஷாயம் கொடுங்க, சும்மா கொடுங்க, அதான் சாப்பிட்லாம்ல எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்தாங்க. சார் அந்த 10 நாள் இங்கே இருந்து சிகிச்சை எடுத்தப்ப வீட்டுக்கு போய் பார்க்குறேன், சுகர் கண்ட்ரோலில் இருந்தது. ஒரு மாதம் 2 மாதம் எனக்கு ஏறவே இல்லை. ஆனால் மாத்திரை போடுறாரு, எப்பயுமே 300 250 இருக்கிறது 140 160 இருந்தது. அதனால அந்த கஷாயம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனோம். அப்போ என்ன நோய்க்கு வந்தாங்களோ அது இல்லாமல் தொடர்புடைய நோய்களும் குணமாச்சு. நம்ம மருத்துவத்துடைய ஒரு அதிசய குணம் என்ன அப்படின்னா, தீமை கொடுக்காமல் மேற்கொண்டு சில நன்மைகளும் கொடுக்குது. அதுதான் இது. அவங்க இப்போ ஒரு நோய்க்கு ஒரு மூலிகையை எடுக்கிறாங்க அப்படின்னா அது மேற்கொண்டு சில நன்மையும் சேர்த்து கொடுக்குது. அதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். இப்போது இந்த கல்லீரல் பிரச்சனையில் வந்தவங்களுமே டாக்டர் அந்த நீர் ரொம்ப இறங்கி இருக்கனால ஸ்ட்ரிஞ்ச் போட்டு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அது நீர் வந்து ஃபில் ஆகிட்டே தான். ஆமாம். அதாவது குறிப்பாக கல்லீரல் நோயாளிகள் ஆபத்துக்கு போகிறதே அந்த நீர் சுரப்பில் தான். அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி உள்ளுக்குள்ளாக அதனுடைய இப்போ நம்ம லேப் டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் வீக்கம் இருக்கும். அதனுடைய என்சைம்ஸ் எல்லாம் பயங்கரமாக எலிவேஷனில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அளவுக்கு அதிகமாக ஒரு 7 லிட்டரு 8 லிட்டரு 10 லிட்டர்லாம் தாண்டி ஊறிடுச்சின்னு வைங்க, வயிறு இவ்வளோ பெருசாகிடும். அந்த தண்ணியெல்லாம் ஊறுமா? ஆமாம் 10 லிட்டரு தண்ணியில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளவு தண்ணி வந்த பிறகு அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரலுக்கு அந்த தண்ணி ஏறும். ஒரு 5 லிட்டரு 6 லிட்டருக்கு மேலே வயிற்றுல தண்ணி ஊறிட்டாலே நுரையீரலுக்கு தண்ணி ஏறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் வரும். அப்போ அந்த 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 அளவுக்கு போன பிறகு சிறுநீரகமும் பாதிக்க தொடங்கும். இப்போ கல்லீரல் பாதிப்புனால நம்ம இப்போ மூச்சு விட முடியாத அளவுக்கு திணறல்ல இருக்கிறோம். இது இவ்வளவு நீரையும் வெளியேற்ற முயற்சி பண்ணி சோர்வடைந்து சிறுநீரகமும் பாதிக்க தொடங்கும். அப்ப சிறுநீரகமும் வெகுவா பாதிச்சிருச்சுன்னா பெரிய ஆபத்து. நான் அதனால எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, சிறுநீரகம் நல்லா இருக்கும்போதே தப்பிச்சு ஓடி வந்துடுங்க. சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டுருச்சு, யூரியா கிரியாட்டினும் ஏறிடுச்சுன்னா ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? அதனால் இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் சிக்கலாக தான் வர்றாங்க. அவங்களையும் குணப்படுத்தலாம். ஆனால் 2 மாதத்தில் குணமாக வேண்டியது 4 மாதமா இங்கேயே தங்கியிருக்கணும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து கல்லீரல் மட்டும் எவ்வளவு பாதிச்சிருந்தாலும் வரலாம், நம்ம சரி பண்ணுவோம். ஆனால் சிறுநீரகமும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட பிறகு காலதாமதமாக வந்தாங்கன்னா 2 மாதம் இருக்க வேண்டியது 4 மாதம் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக சரி பண்ணலாம். ஆனாலும் ஒரு அளவு தான். சிறுநீரகம் ரொம்ப செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா கஷ்டம். சிறுநீரகம் மட்டும் பாதிப்புனா சரி பண்ணலாம். கல்லீரல் மட்டும், ரெண்டும் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப போராடணும். நிறைய
சிகிச்சையில் ரொம்ப போராட்டங்கள் இருக்கு. இப்போது நவீன மருத்துவம் வந்து வயிறு வீக்கம் வந்து வரவங்களுக்கு அந்த தண்ணி எடுக்கிறாங்க, திரும்ப அது ஃபில் ஆகுது. இப்போ நீங்கள் கொடுக்குற சிகிச்சை மூலயமா அந்த தண்ணி எப்படி வெளியே போகுது டாக்டர்? நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற கஷாயங்கள் சிறுநீரை அதிகப்படுத்தும், மலத்தை முறை ஒரு நாளைக்கு வழக்கமாக அவங்க ஒரு முறை மலம் போகிறாங்க அப்படின்னா இங்கே வந்த பிறகு 4 முறை மலம், 4 முறை 5 முறை மலம். சிறுநீரும் அதே மாதிரி தான். படிப்படியாக சிறுநீரும் ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை போகும். அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு படிப்படியாக வயிறு குறைஞ்சி வரும். முதல்ல நுரையீரலில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ ப்ரீத்திங் கொஞ்சம் நார்மலுக்கு வரும். அதுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காலெல்லாம் ரொம்ப வீங்கி வருவாங்க. எல்லா நோயாளிகளுக்கும் கால் வீங்கிரும், அந்த பாதம்லாம் ரொம்ப வீங்கும், வயிறு வீங்கும், நுரையீரலில் தண்ணி சேரும். இது வந்து நிறைய பேர் இப்போ நம்ம வந்து இப்போ மறுபடியும் வந்துட்டுருக்குறாங்க. கல்லீரலை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நம்ம பண்ணலாம். நீங்கள் அதை உறுதியாகவே சொல்லிடுறீங்க. கண்டிப்பாக மஞ்சக்காமால நீங்கள் எவ்வளோ வேணா இருக்கட்டும், சிறுநீரகம் பழுதடைவதற்கு முன்னால் நீங்கள் வந்துருங்க, எளிதாக குணப்படுத்தலாம். ஆனால் ஒரு 2 மாதம் இங்கே இருக்க வேண்டியது. ரெண்டாவது, உணவு முறை இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். குறிப்பாக அவங்க பேசும்போதுமே உணவு பற்றி குறிப்பிட்டு தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, அந்த நிறைய மசாலா இல்லை, வயிற்றுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இங்கே எந்த மாதிரியான உணவுகள்லாம் தரீங்க? இங்கே வந்து எதையெல்லாம் கல்லீரலுக்கு நல்ல மூலிகைகள் நம்ம நினைக்கிறோமோ அவையெல்லாம் உணவாகவே கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட சிறுதானியங்களும் நம்ம கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி தரீங்க. இப்போ எதுவுமே இல்லாதவங்க நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், ஒரு நல்ல உணவை தேடி வரலான்னா இங்கே சாப்பிட்லாமா? தாராளமாக அதுக்கான வசதிகள் இருக்காங்க. அதாவது இங்கே அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரியும், அதனால் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம தூரத்துலேருந்து சில பேர் சாப்பிட வருவாங்க. அதாவது ஆரோக்கியம் சார்ந்த சுவையான, அதான் முக்கியம். ஆரோக்கியமும் இருக்குது, சுவையும் இருக்குது. அந்த மாதிரி உணவுகள் தான் நம்ம இப்போ இங்கே கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறுதானிய நம்ம அரிசி வகைகளில் அந்த காலத்து அரிசிகள், எல்லா வகையான அரிசி உணவுகளும் நம்ம கொடுக்குறோம். கருப்பு கவுனியிலேருந்து, மாப்பிள்ளை சம்பாலேருந்து, இப்போ தூய மல்லியிலேருந்து எல்லா வகையான அரிசி வகைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த இது யாருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த மினி மீல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அரிசியில் கொஞ்சம், அந்த அரிசியில் ஒரு கரண்டி, இந்த அரிசியில் அப்படியும் வாங்கி சாப்பிடுவாங்க. அதற்கான குழம்பு வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழை குழம்பு, நம்ம ஊரில் ஆர்கானிக்காக விளைந்த தட்டைப்பயிறு, காராமணி, அந்த இதுதான், அது மொச்சப்பயிறு, இந்த மாதிரியான உணவுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தங்களி, வெந்தயக்களி. உளுந்தங்களி, வெந்தயக்களி இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. கிராமங்களில் எங்கள் ஊர் சைடு, விருதுநகர் சைடு, அருப்புக்கோட்டை சைடெலாம் பார்த்திங்கன்னா அதலக்காய் நிறைய கிடைக்கும். இப்போ சீசன், அது இப்போ ஓடிட்டுருக்கு. அதலக்காய் பொரியல் சாப்பிட்ணுன்னா இந்த 2 மாதம் இங்கே வரலாம். அது பல நோய்களுக்கு தடுப்பாக பயன்படுது. சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிடுறது போது சர்க்கரை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுது, நிறைய பலன் இருக்குது அதில். அது கசப்புன்னு எடுத்துக்க முடியாது. அதை சுவையாக சாப்பிடுகிற பொழுது மிகப்பெரிய வரவேற்பு இங்கே. அந்த அதலக்காய் பொரியல் வச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க, திரும்ப திரும்ப சாப்பிட்றாங்க. இன்னும் 2 மாதத்துக்கு அந்த சீசன் ஓடும். ஊர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, அது நல்லா போயிட்டுருக்கு. அதை தாண்டி நிறைய நம்ம மூலிகை சார்ந்த உணவுகள், முடக்கத்தான் கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, ஆவாரம்பூவில், பிரண்டையில், தூதுவளையில், கற்பூரவள்ளியில் எல்லா மூலிகை சார்ந்த உணவுகளும் இங்கே கிடைக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மூலிகை தேநீர் ஒன்று இங்கே நம்ம கொடுக்குறோம். அது பெரிய வரவேற்பு. அதாவது அதுக்குன்னே ஒரு பேர் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மூலிகை தேநீர், அதாவது பால் கிடையாது, கொஞ்சம் கருப்பட்டி, கொஞ்சமாக கருப்பட்டி, மற்ற மூலிகைகள் எல்லாம் போட்டு ஒரு மூலிகை தேநீர்
மிகப்பெரிய வரவேற்பு. மூலிகை சூப்பு, ம் மூலிகை சூப்பு இங்கே ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. அதற்கு பிறகு கஷாயங்கள், காலையில் இங்கே வாக்கிங் போகிறவங்க வரோம், அவங்கவுங்களுக்கான கஷாயங்கள். அதுவும் இப்போ உணவு வந்து மதிய உணவை பற்றி சொன்னீங்க, அது மட்டும்தான் இருக்கா இல்லை டிஃபன் இதுவும்? இல்லை, காலையில் வந்து கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, அதோட கலவையில் ஒரு தோசை, இட்லி, புட்டு இதெல்லாம் ஓடுது. அதே மாதிரி மூலிகை சார்ந்த தோசைகள், இட்லிகள், இதெல்லாமும் போயிட்டுருக்குது. மதியமும் இதே மாதிரி உணவு வகைகள் போகுது. மாலை நேரங்களில் இந்த ஹெர்பல் டீ, ஹெர்பல் சூப்பு, அந்த தோசைகள் இதெல்லாம் கொலக்கட்டை, பணியாரம், புட்டு எல்லாமே ஓடிட்டுருக்கு. கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே நம்ம மூலிகை உணவு நடத்திட்டு இருந்தோம். ரிப்பன் பில்டிங்லாம் நம்ம சென்னை மாநகராட்சியில் 15 ரூபாய்க்கு சாப்பாடெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அங்கே இருந்தே அது மேலே நம்மளுக்கு ஒரு ஆர்வம். மருத்துவம் என்னதான் மருத்துவம் செஞ்சாலும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதனால நான் உணவும் கொடுக்கறத வழக்கமாக வச்சிருக்கிறேன். ஒரு மூலிகை ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம். ஆமாம், மூலிகை உணவகம் தான் அது. மூலிகை உணவகம் தான். என்ன ஒன்றுனா, மூலிகை உணவகன் போர்டு போட்டால் சில பேர் பயந்துட்டு வர மாட்டாங்க. அந்த சுவை மேலே ஒரு இது இருக்கு. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, போதை இறங்கிருமோன்னு வருவாங்க. நிறைய பேர் 4 பேர் வருவாங்க, தண்ணி அடித்தவங்க சாப்பிட மாட்டாங்க. போதை இறங்கிரும். குடும்பத்தில் உள்ள பெண்கள், குழந்தைகள் அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. குடும்பத்துலேருந்து வர்றவங்க, அந்த இன்னைக்கு ஹெல்த்து அவேர்னஸ் இருக்கிறவங்கெல்லாம் இதை விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா காலத்தின் கட்டாயம், வேறு வழியே கிடையாது. நீங்கள் எந்த வகையிலையும் நோய்களிலிருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பு இருக்குது. காலை முதல் இரவு வரை சாப்பிடுகிற அத்தனையிலையும் ரசாயனங்கள், கெமிக்கல் தான். குறிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ரொம்ப நாளாக. ஏன் திடீர்னு இந்த ஒரு 15 ஆண்டுகளாக இவ்வளவு சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு நம்ம உலகத்தை பற்றி தெரியாது. ஒரு தெருவு எடுத்துக்கோங்க, கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், சர்க்கரை நோய் இல்லாத ஒரு தெருவு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. சர்க்கரை நோய் இல்லாத வீடுகள் ஓரளவு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இளம் தம்பதியினர் இருக்கலாம், வைக்கலாம், அதுலேயும் அப்பா அம்மாவுக்கு இருக்கும். ஆனால் சர்க்கரை நோயுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில். அப்போ நான் என்ன யோசிக்க தோணுதுன்னா, வேறு வெளியிலேருந்து ஒரு காரணங்கள், நம்ம சாப்பிடுகிற உணவுகள், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் பர்பஸை பேஸ்ட்டு பயன்படுத்தணும், ப்ரஷ் பண்ணுறோம். ஆமாம், அதுலேயும் நிறைய கெமிக்கல் இருக்குது. அப்போ காலையில் வெறும் வயிற்றுல நம்ம செய்கிற முதல் வேலை பல் துலக்குதல். இப்போ அது இனிப்பு இருக்குது, அதில் உள்ள கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம சப்லிங்குவல் அந்த உமிழ்நீர் சுரப்பியில் இருந்தே செரிமானம் தொடங்குகிறது, படிச்சிருக்கோம். ஆமாம், உமிழ்நீரிலேயே செரிமானம் தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பர்பஸை பயன்படுத்த தொடங்குற போதே காலையில் வெறும் வயிற்றுலேயே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கெமிக்கலும் செரிக்க ஆரம்பிக்கப்படுது. அப்போ காலையில் வெறும் வயிற்றுல நம்மளுடைய முதல் உணவு ஒரு கெமிக்கல் தான். அப்போ என்ன நடக்கும்? வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு கஷாயங்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலன் தரும். வெறும் வயிற்றில் நம்ம நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ நல்ல செரிமான சக்தி இருக்கும். நல்ல உடம்பு இரவு முழுவதும் ஓய்வெடுத்து காலையில் சாப்பிடணும், நல்லா செரிக்கணும்னு தயாராக இருக்கிற சமயத்தில் பர்பஸைங்கிற வடிவத்தில், பேஸ்ட்டுங்கிற வடிவத்தில் நம்ம கெமிக்கலை கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்கும்? உடம்பு அந்த கெமிக்கலை தான் உள்வாங்கு, உட்கரைக்கு, முழுசாக உட்கரைக்கு. நம்மளுக்கு நம்ம சாப்பிடலை இருந்தாலும் அந்த உமிழ்நீர் சுரப்பியில் அது கலந்து உடம்புக்குள்ளே போகுதா இல்லையா? ஒரு சின்ன அப்சார்ப்ஷன் இருக்குமா இல்லையா? இருக்கும், கண்டிப்பாக. அப்போ காலையில் என்னோட இது என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் பல் துலக்கும் போது முதல்ல வேப்பங்குச்சியோ அல்லது இயற்கை சார்ந்த பல்பொடிகள் இப்போ நிறைய இருக்கு, நம்மளும் அதை விற்கிறோம். நம்ம மருத்துவமனையிலும் இருக்கு. அதாவது காலையில் பல் துலக்கும் போது எந்த மூலிகையெல்லாம் கலந்து பல் துலக்கினால் உடம்புக்கு நல்லதோ, நம்ம பல்லுக்கு மட்டும் நல்லதுன்னு செய்யலை, உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பற்பொடி இந்த
இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம். பொங்கல் கழித்து நம்ம இடத்துல நிறைய கிடைக்கும். பல் துலக்குவதிலிருந்து நம்மளுடைய எச்சரிக்கை உணர்வை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் கெமிக்கலை வெறும் வயிற்றுல சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்றோம். அது உள்ள உட்கரிக்கப்படுதா இல்லையா? ஒரு குறைந்த அளவாவது உள்ள போக தானே செய்யுது. ஒரு துளி போனாலும் அது வெறும் வயிற்றுல காலையில் கெமிக்கல் போகுதா இல்லையா? அதை நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் நீங்கள் இயற்கையான இந்த பற்பொடிகளை பயன்படுத்துங்க. மூலிகை சார்ந்த ரசாயனங்கள் இல்லாத பற்பொடிகளை பயன்படுத்துங்க, அல்லது வேப்பங்குச்சியை பயன்படுத்துங்க. ஒரு 11 மணிக்கு மேலே மதிய உணவுக்கு முன்னாடி அப்போ வேணால் நீங்கள் இந்த செயற்கை பற்பொடி பேஸ்ட்டுக்கெல்லாம் பழகிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் அதை பயன்படுத்துங்க. இப்போ அது 2 வேலையாக இருக்கு டாக்டர்? இல்லை 2 வேலை இல்லை, 3 வேலை பல் துலக்கணும் நல்லது தானே. 3 வேலையும் பல் துலக்குனா நல்லது தான். இல்லை, நல்லதுங்கிறத தாண்டி போகலாம். காலையிலனா ப்ரஷ் பண்ணுவேன், குளிப்பேன், ஆஃபீஸ் போகிறேன், அப்படி போயிடும். இப்போ காலையில் நீங்கள் இயற்கை சார்ந்த பற்பொடிகள் மட்டும் எல்லாருக்கும் உடனே திருப்தியை தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லாருக்கும் அந்த செயற்கையை பயன்படுத்தி பழகிட்டு இத்தனை ஆண்டு காலமாக உண்மையிலேயே திருப்தி தருமானா திருப்தி தரும், நமக்கு தரும். நம்ம இது நல்லா இருக்கு வரும், எல்லாருக்குமானது. நீங்கள் அதை பயன்படுத்தியே ஆகணும்னா அதை மதியத்தில் பயன்படுத்துங்க, இரவு பயன்படுத்துங்க. சரியா? காலையில் வெறும் வயிற்றில் முதலில் பல் துலக்க பயன்படுத்துவது இயற்கை சார்ந்த பல்பொடியை, மூலிகை சார்ந்த பல்பொடியை பயன்படுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுமா அப்புறம் பயன்படுத்துங்க. இதுதான் நம்மது. அது நம்ம இடத்துல உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்க மாதிரி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். 2வது, நம்மளுடைய மூட்டு வலி தைலம், உடம்பு வலியாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு வண்டியிலேருந்து விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு, ஒரு சின்ன வீக்கம் இருக்குது, ஒரு சின்ன இது இருக்குது, எலும்பில் ஃப்ராக்சர் இல்லாமல் சதையில் வீக்கம் இருக்குது, சதையில் அடிபட்டுருக்குன்னா நம்ம தைலமே போதும். லைட்டாக சூடு பண்ணி அந்த எண்ணெயை அப்ளை பண்ணால் பிரமாதமாக 2-3 நாளிலே உங்களுக்கு வலிகள் வீக்கங்கள் சூடு பண்ணி தேய்ச்சாலே போதும். லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி அங்கே அப்ளை பண்ணோம்னா மறுநாள் காலையிலே நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். ஒரு குற்றவாளி சிறை, அதாவது காவல் நிலையத்தில் முதல் நாள் ஒரு தாக்குதல் அவருக்கு நடக்குது. ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறார், நல்லா அடிச்சிருக்கிறாங்க, எல்லாம் பூரா வீங்கி காலையில் சிகிச்சைக்கு வர்றாரு. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க. நம்ம எண்ணெயை மட்டும்தான் பூசி, நம்ம எண்ணெயை ஃபுல்லாக போட்டு பூசி ஒத்தனம் கொடுத்தோம். 3வது நாள் ஸ்டேஷன் போகிறாரு, என்னைய அவன் ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டில் கிடப்பான்னு பார்த்தோம், இங்கே நிற்கிறான் அப்படின்னு ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அடிபட்ட காயங்கள், அடிபட்ட வீக்கம், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் நவீன மருத்துவம் ஓகே. பட் ஆனால் அது ஒரு 10 நாள் எடுக்கணும் அப்படின்னா இது 3 நாள் எடுத்தால் போதும். 3 நாள் அந்த எண்ணெயெல்லாம் பூசி கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா அந்த வீக்கங்கள், இரத்தக்கட்டுகள், காயங்கள் நல்ல குணமாகும். இது நல்ல பலன். அதே மாதிரி தலைமுடி தைலம், நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம விற்பனை கொடுக்குறோம். அது பொங்கல் கழித்து நிறைய நம்ம ஸ்டாக் வைக்கிறோம். ஆமாம், அதெல்லாம் நம்ம மக்கள் வரும்போது அதை நம்ம பண்ணிக்கலாம். உணவு சார்ந்து வித்தியாசமான கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த மூலிகைகளை வச்சு இப்போ நம்ம இங்கே உணவு செய்கிறோம். இது குடும்பங்களில் இருக்கிறவங்க இதை பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட சுவையை பார்த்துட்டு வீடுகள்லையும் பயன்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.